வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லுக்கு கொடுக்கணும். ஒரு பொருள் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பண்ணல, என் பொருளை வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கிங் சைஸு. இதில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா ஃபோம் வச்சுருக்கிறேன். நான் பெரும்பாலும் ஃபோம் வைக்கிறது இல்லை. இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ஐடிலலாம் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப முதுவலியில் இருக்கிறாங்க. நிறைய பேக் பெயின் வருது பாவம் நிறையா பேருக்கு. சரி, அவங்க கொஞ்ச நேரம் சாஞ்சு உட்காரட்டும், கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். அதனால இதுக்கு ஃபோம் வச்சிருக்கேன். இந்த ஃபோம் வச்சிருக்கேன்னா நான் வச்ச ஃபோம் தான்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு கலர் சொன்னீங்கன்னா அந்த கலர் கொடுப்பேன். இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். நீங்களே என்னை காம்ப்ரமைஸ் ஆனாலும் நான் காம்ப்ரமைஸ் ஆகும். எனக்கு நான் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சா போதும். ஸோ நம்ம இப்போ கட்டில் ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போ இந்த ஷோரூமை பொறுத்தளவு ஒரு 10 கட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இடம் 2000 ஸ்கொயர் ஃபீட் தான். எங்கிட்ட ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா நிறையா கட்டில் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு பொருள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் ஒரு பிச்சை எடுத்தேன், இந்த பிச்சை கொடுத்து வுட்டில் நீங்கள் செஞ்சு தர முடியுமானா 100% செஞ்சு தர முடியும். அதுக்கானது என்னன்னா 100% செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கேட்பேன். ஏன்னா ஒரு நியூ மாடலாக வரும்போது என் கார்பன் இருக்கு, அந்த விளக்கத்தை என் பார்ட்னர் உட்காந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மரம் இப்படி வரணும், இந்த இடத்துல இது வரணுன்றத சொல்லி அவனை ஒரு டெமோ பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் அதை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் செய்ய சொன்னீங்கன்னா டைம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளையும் என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். நீங்கள் வந்து எனக்கு இந்த கடையை நான் ஏன் திறந்துருக்கிறேன்றதுல மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா, நான் நம்பினேன் டிமார்ட் ரொம்ப தூரத்தில் இல்லை, இந்த கொஞ்சம் தூரம் ஒரு ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் டிமார்ட் இருக்குது. ஸோ அந்த டிமார்ட்டுக்கு நிறையா பேர் யார் யார் போகிறாங்கன்னு ஒரு சர்வே பண்ணி பார்த்தேன். நிறையா காரில் தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா சாட்டர்டே சண்டே ஒரு 500 கார் நிற்கிது. சரி, அந்த ஒரு பேர் நம்பிக்கையில் நம்ம இந்த அவுட்டரில் ஒரு கடையை திறந்தேன். அது இல்லாமல் ஜிஎஸ்டி ரோடு 2 hours நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த தென் மாவட்டத்துக்கு போகிறவங்களும் சரி, நீங்கள் சேலம் பக்கம் கோயம்புத்தூர் எந்த பக்கம் போகிறவங்களாலும் இந்த ரோடை கடந்து தான் போவீங்க. அப்போ உங்கள் கண்ணில் படும்போது இந்த கடையை ஒரு நாள் பார்க்கணும்னு அப்படின்னு உங்களுக்கு தோணும். பக்கத்தில் நல்ல பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது, அரேபியன் ஹோட்டல். ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 10-20 கார் நிற்கும். அதில் ஒரு 2 பேர் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளோ அவுட்டரில் வந்து திறந்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ஃபேக்ட்ரி பக்கம் தான் எனக்கும் வீடு. ஒரு நாளைக்கு நான் அப் அண்ட் டவுன் வந்து 50 கிலோமீட்டர் வந்து போகிறேன். ஏன்னா எனக்கு ஃபேக்ட்ரி ரேட்டுக்கு மக்களுக்கு இந்த பொருளை கொடுத்துடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசை. அப்போ என்ன ஆகணும், என் எக்ஸ்பென்ஸை நான் குறைச்சாகணும். என்ன குறைக்கணும்? நிறைய விஷயம். இன்னைக்கு ரெண்ட்டு. இப்போ நான் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு கடை எடுக்கிறேன், ஒரு வேலைச்சில் ஒரு கடை எடுக்கிறேன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபா போட்டால் கூட 2 லட்சம் ரூபாய் வாடகை வருது. அப்போ இந்த கட்டில் நான் இன்னைக்கு உங்களுக்கு 29,000 ரூபாய்க்கு தரேன்னா அங்கே 35,000 ரூபாய்க்கு நான் கொடுத்தா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். அதுவும் இல்லாமல் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, என் ஃபோன் நம்பர் அதில் வந்துட போகுது. நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் இன்னைக்கு இருக்குது, நல்ல ஃபெசிலிஸ்ட் இருக்குது.